ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட். ஒரு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய கரண்ட்டில் இப்போ மக்காச்சோளம், கடலை, தென்னை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் நிலமானது நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடமானது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட ஸ்பெஷலைசேஷனாக 1 by 1 தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன் அந்த 2 ஏக்கர் விவசாய நிலமானது. சுத்த செம்மண் பூமிங்க. உள்ளே ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க, அதே மாதிரி தென்னை, ஒரு மக்காச்சோளம், இந்த மாதிரி எல்லா விவசாயம் பண்ணுறாங்க. ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. பாருங்கள், வீடியோ தயவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்க சும்மா இருக்கிற காட்டை தான் காமிச்சிருக்கேன். பின்னாடி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. மக்காச்சோளம்லாம் போட்டிருக்காங்க, அது ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒரு 40 மரம் தென்னை மரம் இருக்குது. பூராமே பாலை போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. 40 to 50 தென்னை மரம் பக்கம் வரும். நம்மளுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரூட்டுங்க. பஸ் போகக்கூடிய மெயின் ரூட்டு, டபுள் பஸ் போகக்கூடிய மெயின் ரூட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அவருங்க ஃபுல்லாக கடலை ஓட்டுருக்காங்க பார்த்தீங்களா, உள்ள கடலை ஓட்டுருக்காங்க. அவருங்க பூரா கடலை ஓட்டு கடலை பூரா பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் கூட பாருங்கள். அப்படியும் இதை பாருங்க, தெரியுங்களா, ஃபுல்லாக கடலை ஓட்டு கடலை பூரா பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்து நம்மளுக்கு இந்த கிணறு அமைச்சிருக்கு. நல்லா கிணறு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். மண்ணை பொறுத்த வரைக்கும் மண் சுத்தமான செம்மண் பூமிங்க. பாருங்கள், புறமே இளம் மரம். இப்போ தான் பாலை போட்டு காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அதே போல் மரம் வந்து அது நாட்டு மரம் தான். பாருங்கள், ஃபுல்லாகவே பாலை போட்டு காய் காய்ச்சிருக்கு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் மக்காச்சோளங்க. நான் முதல் காட்டினது வந்து உங்களுக்கு கடலை, அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம். இந்த இடத்துல கூட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஊரடி தோட்டங்க. ஊரை ஒட்டி தான் இந்த தோட்டமே அமைஞ்சிருக்கு. நான் ஊரை வந்து உங்களுக்கு காட்டலை, ஆனால் ஊரை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. பஸ் போகக்கூடிய மெயின் ரூட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஷெட்டு. இது வந்து ஒரு போருங்க. போர் இந்த போட்டு மக்காச்சோளம் போட்டு இப்போ மக்காச்சோளம் அறுவடை பண்ணியிருக்காங்க. இது போர் தெரியுதாங்க சுற்றிக்க. அதான் பஸ் வர ரோடு ஃப்ரண்டேஜ் குறைஞ்சது நமக்கு 300 to 400 வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க. ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த இது கிடையாது. அதே போல் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிணத்துல பார்த்து தண்ணி நல்லாவே இருக்குது. சற்று பாறை கிணறு தான், அதுவே தெரியும். பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக விவசாயம் பண்ணக்கூடிய இடம்தான். மக்காச்சோளம் போட்டு ஈல்டுமே நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு மக்காச்சோளத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். மக்காச்சோளம், முருங்கை, எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடங்க. ஃபுல் சுற்றிக்கு வந்து தென்னந்தோப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி நிறையா விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கி உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. நீங்கள் வாங்கி அப்படியே உழுது நீங்கள் அடுத்த விவசாயம் பார்க்க வேண்டியதான். தென்னங்கண்டு வைக்கணும், தென்னங்கண்டு வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பார்க்குறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போரில் போரில் தண்ணி ஓட்டியிருக்காங்க. இந்த பைப் வருது பார்த்தீங்களா, இந்த பைப் வந்து போர்லேருந்து வர்றது. போரை வச்சு தான் இந்த மக்காச்சோளத்துக்கு பூரா தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. கிணத்துல தண்ணி வேணுன்ற அளவுக்கு இருக்குது. கிணத்து தண்ணியே தேவையில்லை, போரில் இருக்கிறதே போதுன்ற அளவுக்கு ஓட்டுறதுனால கிணத்து தண்ணியை வந்து மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மோட்டரெலாம் இறக்கியிருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ளே ஃபுல்லாக சப் மோட்டர் இறக்கியிருக்காங்க. போர் தண்ணியே போதுன்ற அளவுனால போரை வச்சு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷெட்டுமே இருக்குது. ஷெட்டு வந்து கூலிங் சீட்டு போட்டு ஷெட்டுமே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தோட மகசூல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் 7.5 HP ஃப்ரீ சர்வீஸு ஸ்டார்டரோடு நமக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான், விலை குறைச்சி பேசிக்கலாம். மேக்ஸிமம் ஊரை ஒட்டி பஸ் போகிற ரூட்டில்
இடமே கிடைக்காது, கிடைச்சாலும் இவ்வளோ கம்மியான விலைக்கெல்லாம் கிடைக்காது. நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் அவுட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஏக்கர் 35 லட்சம் 40 லட்சம் போட்டிருப்பான் ஊருக்கு அவுட்டர்லேயும். என்ன விஷயம் வந்து இப்போலாம் விலைவாசி ரொம்ப கூடிருச்சு சரிங்களா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாதுங்க. இடம் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை ஃபைனலாகவும் சொல்லிடுறேன். ஒரு ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் தான். 2 ஏக்கருங்க, பத்திரம் பட்டா கிளியரன்ஸாக இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். நேரடியாக வாங்க, நேரடியாக வந்து இடம் பாருங்கள். இடம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரோடு பேஸில் ஃப்யூச்சரில் பிளாட் போடுற மாதிரி அக்ரிலேண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பையர்ஸ் மேக்ஸிமம் நிறையா பையர்ஸ் பார்த்திங்கன்னா மட்டும் இடம் வாங்கின எல்லாம் நிறையா பையர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ அவங்களாம் மட்டும் வந்து இடம் நிறையா வாங்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பையர்ஸ் எல்லாத்துக்குமே நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இது போல் தொடர்ந்து லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் வீடியோ வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.